நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கான சரியான நேரம் எது? எதை பேஸ் பண்ணி நாம அந்த முடிவு எடுக்கணும்? அதை பற்றி தான் நாம் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு ஸ்டாக்கை விற்கிறதுக்கு முதல் காரணம், உங்களுக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது, ஆனால் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. அப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை விற்று காசை வெளியே எடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நமக்கு இருக்கிற முக்கியமான பெனிஃபிட்டே இந்த லிக்விடிட்டி தான். நினைச்ச நேரத்தில் நினைச்ச அமௌண்ட்டை ஈஸியாக விற்றுட்டு காசை வெளியே எடுத்துடலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? கஷ்டம். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இந்த பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்ம அவசர தேவைக்கு ஸ்டாக்ஸை விற்கிற நிலைமையில நாம இருக்கக்கூடாது. ஃபைனான்ஷியல் பிளானிங் எபிசோட பார்த்தீங்கல்ல, அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் 6 மாத செலவுக்கு தேவையான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சிருந்திருப்பீங்க. இப்படி அவசரத்துக்காக எல்லாம் ஸ்டாக்ஸை விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப வாலட்டைலான இன்வெஸ்ட்மெண்ட். அது லாங் டேர்மில் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் அது என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி வேணா இருக்கலாம். அதனால் அடுத்த 5 to 7 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்தை மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சிருக்கணும். அவசர தேவைக்கான பணமெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சம்திங் டு ரிமெம்பர். ரெண்டாவது காரணம், நீங்கள் ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க? யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், அதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ அவர் எப்போ விற்கணும்னு சொல்லுவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா விற்றுக்கோங்க. பட் சீரியஸ்லி, அப்படியெல்லாம் அடுத்தவங்க ரெக்கமெண்டேஷனில் ஸ்டாக்ஸாக வாங்காதீங்க. ஒரு ஸ்டாக்கை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டில் காம்படிஷனே இல்லை. இவங்க தான் மார்க்கெட் லீடர். வருஷம் ரெவென்யூ அட்லீஸ்ட் 15% கூடிட்டே போகுது. ப்ராஃபிட்டும் கூடிட்டே போகுது. ப்ராஃபிட் மார்ஜினும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கான காரணங்களை தெளிவாக ஒரு லிஸ்ட் போட்டு வைங்க. நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கின பிறகு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற காரணங்களில் ஏதாவது ஒன்று பொய் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் மறுபடியும் ரீவாலுவேட் பண்ணணும். இன்னும் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அப்போ தான் அதை விற்கணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கான காரணங்கள் பொய்யாகும் போது அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்கிறதுக்கு கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை ஏன் வச்சிருக்கேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் அதை உடனே விற்றுட்டு அந்த பணத்தை இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுக்கிறது நல்லது. மூணாவது காரணம், நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க. அப்போவும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் விசா ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க. அது லோ பெட்டா ஸ்டாக், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டு வர்ற பிஸ்னஸ். இதை நீங்கள் ஏன் வாங்கினீங்களோ அந்த காரணங்கள் மாறவே இல்லை. ரிசெஷன் வருது, மார்க்கெட் மொத்தத்துக்கும் சரியான அடி. ஆனால் விசா, உன் பிள்ளைகளில் யாரும் நல்ல பிள்ளைன்னு கேட்டால் அதோ கூரை மேலே கொல்லிக்கட்டையோட உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தானே சொன்ன மாதிரி நல்லா அடி வாங்கி இருந்தாலும் மற்றதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் விசா மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் நின்றுட்டு இருக்கும். அதே நேரத்தில் என்விடியா மாதிரியான ஹை க்ரோத் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்? போட்டு அடித்து துவச்சி மூலையில் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்விடியா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியலாம். அப்படி தெரிந்தால் அப்பவும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்று பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஸ்விட்ச் ஆகலாம். அது வேலிட் ரீசன். அப்புறம் சில சமயம் என்ன ஆகும்னா, 10 ஸ்டாக் வச்சுருப்போம், அதில் ஒன்று மட்டும் பிச்சுக்கிட்டு மேலே வந்து மொத்த போர்ட்ஃபோலியோவில் 30% மேலே வந்துடும். இப்படி ஒரு ஸ்டாக் 30% மேலே ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே அப்படின்னு அதை நிறைய பேர் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக விற்றுடுவாங்க. அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற குதிரையை அப்படியே ஓட விட்டுறணும். அதிலிருந்து வந்த லாபத்தை பின்தங்கிற குதிரை மேலே போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வாங்கும் போதே 30% ஒரு ஸ்டாக்னு வாங்க மாட்டேன். ஆனால் அப்படி வளர்ந்து வந்துருச்சுன்னா ஐ வில் லெட் இட் ரன். நான் வாங்கினதுக்கான காரணங்கள் மாறினாலே ஒழிய அதை நான் விற்க மாட்டேன். பட் தட்ஸ் மீ. உங்களுக்கு அது ரிஸ்காக தெரிஞ்சால் கண்டிப்பாக விற்று உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தப்பே இல்லை. திஸ் இஸ் பர்சனல் ஃபைனான்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த காரணங்களுக்காக இல்லாமல் நான் வாங்கினதை விட 20% மேலே போயிடுச்சுப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்கக்கூடாது. அப்படி நீங்கள் ப்ரைஸை சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்டர் இல்லை, ட்ரேடர். அடா ஆமாயா, நான் ட்ரேடர் தான்யா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை பண்ணுங்க, தப்பே இல்லை. இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு ஸ்டாக் ப்ரைஸை சேஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இருக்குது, அதில் நாமளும் ஒரு பங்குதாரராக முதலீடு பண்ணுறோம். அதுவும் கன்சிஸ்டண்டாக ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டில் கூட்டிகிட்டே வருது. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து நாம போட்ட முதலீட்டை விட 20% அதிகமாக கொடுத்து உங்கள் பங்கை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுப்போம். அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுத்துருவோமா என்ன? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரும் பண்ணணும். நாம் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்லையும் நாம் ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். 20% லாபம் வந்துருச்சு, 50% லாபம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டாக்கை விற்கக்கூடாது. அதை ட்ரேடர்ஸ் பண்ணட்டும், ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் அதை பண்ணாதீங்க. சரி, உங்கள் காரணங்களெல்லாம் விடுங்க. எனக்கு இப்போ ஒரு ஸ்டாக்கை விற்கணும், அதை நான் முடிவு பண்ணிட்டேன்.
அதை எப்போ வேணால் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் எனக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணலாம்? உடனே வித்துறவா அல்லது ஒரு நல்ல நாளுக்கு வெயிட் பண்ணவா? நல்ல நாளுக்கு வெயிட் பண்ணுறதுங்கிறது மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி. விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே வித்துடுறது தான் நல்லது. இல்லை, நான் ரிஸ்க் எடுத்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா ட்ரேடர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக்கோட 8 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 8 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் அது அப்ஸ்விங்கில் மேலே போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 8 டே மூவிங் ஆவரேஜ் என்னைக்கு 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ அது டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி க்ளோஸ் ஆன அடுத்த நாளே அந்த ஸ்டாக்கை நீங்கள் வித்துடலாம். இந்த அளவுக்கு தான் நம்மளால் டைமிங் பண்ண முடியுமே தவிர இதுக்கு மேலே நாம் அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.